இன்னைக்கு டாபிக்ல ஹெர்பலை ஃபுட்டு சாப்பிட்டு விட்டால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் குறைச்ச அப்புறம் ஹெர்பலைஃப் ஃபுட்டு ஸ்டாப் பண்ண அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக உங்கள் டயட் சார்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. காலையில் ஷேக் எடுத்துப்பீங்க, மத்தியானம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துப்பீங்க, நைட்டு ஷேக் எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹெர்பலைஃபில் நீங்கள் வெயிட் குறைச்ச அப்புறம் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுக்காத முன்னாடி எந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்களோ அந்த மாதிரி உணவு பழக்கங்களை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுக்காத முன்னாடி எப்படி சாப்பிட்ருக்குவீங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 இட்லி சாப்பிட்ருக்கீங்க, மத்தியானம் ஒரு சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. நைட்டில் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இன்னும் நிறைய சாதம் எடுத்துக்குவீங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் குறைச்ச அப்புறம் இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் போயிடுவீங்க. நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துப்பீங்க. பீஸா, பர்கர், சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகாது, வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஹெர்பலைஃபில் வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைச்ச அப்புறம் உங்கள் வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டயட் சார்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது தான் உங்கள் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்ஹெல்தியாக ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும், வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் குறைச்ச அப்புறம் நீங்கள் நிறைய கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க. கேலரிஸ் கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டை எடுத்தாலுமே வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணும் போது அந்த கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஹெர்பலைஃபில் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உங்கள் டயட் சார்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டான ஃபுட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு வெல்னஸ் கோச் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் மூலிமா எடுக்கும்போது தான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என் கோச் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாலுமே டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.